இங்க எப்ப நடந்தது ஏர்போர்ட்டுக்கு அதுல இருந்து எந்தெந்த கிராமத்துல இருந்து இது கொடுத்தாங்க மொத்த சர்வே நம்பர் என்கிட்ட நான் ஆட்சியை கொண்டு வச்சிருக்கிறேன். ஆனா அந்த நம்பர்ஸ்ல வந்து இந்த இந்த கிராமம் மட்டும் இல்லாம பல எல்லாமே இருக்கு. நான் வந்து அப்ப வந்து நம்ம ஐயா மாடக்குளம் இருக்காரு இல்லையா, பிஜேபி இருக்காரு இல்லையா, பரமசிவம் ஐயா, அவர்கிட்ட கொடுத்து இந்த இந்த சர்வே நம்பரை கொடுத்து மக்களை திரட்டி முதல்ல திக்கடிங்க யார் யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இல்ல இல்ல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இந்த இதுக்கு அத்தாரிட்டி. அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்க நேரத்தை இது பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டினா நம்ம எழுதுவோம், அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம், நம்ம சொல்லி அதுக்காக நான் சில இதெல்லாம் எடுத்தேன். ஆனா என்னுடைய புத்தக வெளியீட்டு 15ஆம் தேதி இருக்குது. அதுக்கு முன்னாடி அது பல வேலைகள் இருந்தாலும் சரி இதை முடிச்சுக்கலாம், எனக்கு கையில டென்ஷனாக வேலைகள் முடிச்சுட்டு நம்ம இதை பத்தி நம்ம டீல் பண்ணலாம். அப்போ வந்து பரமசிவம் ஐயா கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் நேரில் வாரேன், அப்போ வந்து அந்த மக்களை நான் சந்திக்கணும்னு. பட் அதுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கு, பரவாயில்ல. பட் இது நாடகத்தை நன்மை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ வந்து தமிழ்நாடு பேசக்கூடிய ஒரு கருப்பொருளாக அமைஞ்சிருக்கு. நல்ல விஷயம். ஆனா இது எப்படி ஒரு சட்டப்படி அதுக்குரிய உரிய காம்பன்சேஷன், சரியான காம்பன்சேஷன் பிளஸ் ஏற்கூடியவர்கள் அது வந்து முக்கியம். உங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நானும் அது சம்பந்தப்பட்ட சட்ட யார் பண்றாங்களோ அவங்களோட நான் தொடர்பு வச்சு நான் பேசுறேன். என்னால முடிஞ்ச உதவிகளை சப்போர்ட்டை கண்டிப்பாக நான் மக்களான உங்களுக்கு நான் செய்வேன் உறுதி கூறுகிறேன். நன்றி. வாழ்க இந்திரன் முதல்வன் இந்திரன் வணங்குங்க. நம்ம பாண்டிய வம்சம் மட்டும் மூவேந்தர் வம்சம் என்றைக்கும் மறந்துடாது. வேற யாருக்கும் அந்த மாதிரி பெருமையா சிறப்பேடு கல்வெட்டுகள் இல்லை. நம்ம மூவேந்தர் வம்சம் பாண்டிய குடி பாண்டியன்னா மூத்தம் என்ன இந்திர வம்சம் மீனாட்சியை வணங்கு. அவர்தான் நம்மளுடைய இதனுடைய பேத்தி, தேவேந்திரனுடைய பேத்தி, குலசேகர பாண்டியனுடைய பேத்தி. சும்மா இல்லை. அதனால இதெல்லாம் உண்மை சத்தியம். நான் சும்மா அரைச்சிங்கன்னா சும்மா அப்படின்னா எழுதி போட மாட்டேன், ஆதாரத்தோட தான் கொடுப்பேன். என்னுடைய நூல் வெளியிட்டு இருக்கிறேன், அதை கூட நீங்க எடுத்து படிங்க. என்ன நான் வேணுங்கிறத சொல்லுங்க, என் நம்பரை வாங்கிக்கோங்க, நான் அனுப்புறேன். எல்லாருக்கும் எளிய முறையில் எல்லாரும் படிக்கணுங்கிறது மாதிரிதான் அதை சுருக்கி ரொம்ப கம்மியான போட்டுக்கிறாங்க. இல்லையா நான் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். படிங்க, அதை என்ன சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்ப நம்ம கெட்டா இருக்கணும், யாருக்கும் செலக்ஷன் இல்லை. நம்ம தலித் இல்லைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. தலித்தை புகுத்துறதுக்கும் பல சூழ்ச்சிகள் நடக்குது. பட்டியல் வெளியேற்றம் தான் இது அத்தனைக்கும் தீர்வா இருக்கும். ஏன்னா நில உடைமை சமூகமா இருந்திருக்கோம், நல்லா தெரிஞ்சுக்கணும். அத்தனை பேரும் என்ன நம்ம நில உடைமை, ஆமா இதே நம்ம எவ்வளவுதான் வேணுச்சுன்னா அந்த நிலம் தான் நமக்கு சொத்துங்கிற மாதிரி இருக்கும். அந்த சொத்தையே நம்ம தூக்கி கவர்மெண்ட்டுக்கு தானமா கொடுத்துருக்கோம் எத்தனை இடங்கள்ல. இந்த இடத்துல ஆனா நம்ம நிலத்தை வாங்கிட்டு ஒருத்தன் போய் நம்ம ஏமாத்துற மாதிரி பண்ணாலும் அவங்க குலம்லாம் விளையாடாது. புரியுதா? ஏன்னா உலகத்துக்கு சோறுபட்ட இடம் இது. பறவையும் பாம்பும் பல்வேறு துறவிகளும் பசியின்றி வாழ சோறு போட்ட இனம் இந்த பல்லர் இனம், மல்லர் இனம், குடும்பம். சரியா? அப்படிப்பட்ட சோறுபட்ட ஒருவேளை சோறுபட்ட நாய் கூட நன்றிட வாழாட்டுங்க. ஒருவேளை சோறுபட்டு பாருங்க, அது நமக்கு விசுவாசமா நடக்கும். ஆனா தினம் அந்த நம்ம 12,000 நெல் வகைகளை கண்டுபிடிச்ச சோட்டை திரும்பிட்டாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க. ஆனா நமக்கு விசுவாசமா இருக்காங்களா? நினைச்சு பாருங்க, வயிறு எரியுது இதெல்லாம் நினைச்சா. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அது போகும், அவன் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி போகும். நம்ம புண்ணியம் தான் அவ்வளவு பண்ணிருக்கோம். நம்ம செஞ்ச சில பாவம் இந்த காட்டை அடிச்சோம்ல, அந்த பாவத்துக்கு தான் இந்த கஷ்டம் நம்ம போடுறோம். காதலிக்கு நாளைக்கு போது இருக்கிற காவிரிகள் பாம்புகள் இதாயிருக்கும். அந்த பாவம் நமக்கு இதாயிருக்கு. ஆனா புண்ணியங்கள் அதிகம் பண்ணிருக்கோம். அது நம்ம கண்டிப்பாக அந்த புண்ணியம் வந்து நம்மளை கை கொடுக்கும், நாம துணை நிற்கும். சரியா? வாழ்க இந்திரன், வாழ்க தேவேந்திரன். உங்களுக்கு எப்பயுமே நான் பக்கபலமாக இருப்பேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். நன்றி.